தூத்துக்குடியில் இருந்து 5 நாட்களுக்கு பிறகு சென்னைக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ரயில்வே தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் தூத்துக்குடியில் இருந்து செல்லும் அனைத்து ரயில்களும் கடந்த திங்கட்கிழமை முதல் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் படிப்படியாக தண்டவாளத்தில் தேங்கியிருந்த மழைநீரானது வடிய தொடங்கியுள்ள நிலையில் நேற்று முதல் ரயில் சேவை தொடங்கியது. நேற்று முதற்கட்டமாக தூத்துக்குடியிலிருந்து மைசூர் ரயில் சென்ற ரயில் 5 நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் இருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது. ஆவலுடனும் ரயில் ஏறிய பயணிகள் எப்போது சேவை தொடங்கும் என காத்திருந்ததாகவும் இப்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர். ஃபங்க்ஷனுக்கு சென்னை போக வேண்டியது இருந்துச்சு, அதனால நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். மழை காரணத்தினால அதை ரத்து பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு போகுமா என்னன்னு நாங்கள் பதறிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நாளைக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மைசூர் ட்ரெயின்லாம் விட்டுட்டாங்க. அதனால் நாளைக்கு சென்னைக்கு ட்ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சென்னைக்கு போயிடுவோமான்னு பார்ப்போம். காலையில் அந்த ட்ரெயின் வந்துட்டுனா கன்ஃபார்ம் ஆயிரும். டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. இது 1 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். இப்போ மழை பெஞ்ச காரணத்தினால ட்ரெயின் எதுவும் போகாமல் இருந்துச்சு. அதான் நீங்கள் மைசூர் எக்ஸ்பிரஸ் போகுதுன்னாங்க. அதான் பார்க்கலான்னு வந்தோம். இப்போ நாளைக்கு முத்துநகர் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு சென்னை போயிடலாம். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. டிக்கெட் கன்ஃபார்ம் மெசேஜ் எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ நாளைக்கு ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புது. காலையில் ஒரு 7 மணிக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மதுரையிலேருந்து போவோம் அப்படின்னாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.